நீலகிரி மாவட்டம் உதகையில் தயார் நிலையில் உள்ள 19வது ரோஜா கண்காட்சியை இன்று காலை 11:30 மணியளவில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க? விவரங்களை பகிர்ந்துக்கங்க சுரேஷ். வணக்கம் அரசி. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருகிறது. இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவர ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி இன்று துவங்க உள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பில் வனவிலங்குகளை பாதுகாப்பது குறித்த சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டு மாடு மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள வரையாடுகள், புறா உள்ளிட்ட பல்வேறு அலங்கார வடிவமைப்புகள் பல வண்ண ரோஜா மலர்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரோஜா கண்காட்சியை இன்று காலை சுமார் 11:30 மணி அளவில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளர் அபூர்வா ஆகியோர் துவக்கி உள்ளனர். பூங்காவில் சுமார் 36,000 ரோஜா செடிகளில் 4,200க்கும் மேற்பட்ட பூத்து குலுங்கும் ஆரஞ்சு, சிவப்பு, ஊதா, பச்சை, இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தளிக்க உள்ளது. மேலும் இந்த ரோஜா கண்காட்சிக்காக வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் தேவையான அளவிற்கு செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.